ஆஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துருப்போம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் பார்க்க. இப்படி போறாங்க, பின்னாடியே வருது ஒரு மீட்ரு. நான் சினிமா எடுத்தேன், படுத்தேன், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க. இல்லை வீட்டுக்கு கணேஷ் சார் மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படத்துக்காக தான் அவருடைய பேசுறாரு, அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்ட்டு. பட் நிஜ லைஃப்லயுமே அப்படிதான் அப்படி நேர்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிம்ல வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசிட்டார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட். எப்படி பேசியிருப்பாரு, ஹவு இட் வுட் ஹவ் டர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு. ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் திஸ்? ஆனால் இந்த முகாசால குரங்குக்கு அந்த ஆள் தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த ஒரு யங் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார். சரி டிஸ்னி ஆச்சு, சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன். உண்மையிலே அது பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு. ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டான்ஸ் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது. அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோ சங்கர், சிங்கம், புலி இவங்க தான் கலைச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அண்ணன் இருக்கார், எல்லாமே சூப்பர் வாய்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது. ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியரான அது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆஃப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, ஹக்கியா புக்கா பக்கியா ஜுக்கா, அந்த ஆனால் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இருந்துட்டு இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுன்னா எந்த பாட்டியானா அதில் வரும், கேட்டிங்கன்னா தமாஷா ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அதை பாட வச்சிட்டார். என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா, ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிடுச்சு, இது என்ன லாங்குவேஜ் சார்னு. இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம். ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும். அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசுனது. இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன், படுத்தேன், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா, அவனாவது சிரிப்பான். வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள். செக்கு வருதுடாடே அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த. ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா. அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆஞ்சலி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க. இல்லை ஆஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி. ஆஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா, தடுக்கி விழுந்துருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் பார்க்க. இப்படி போகிறாங்க, பின்னாடியே வருது ஒரு மீட்ரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் எதுவும் பண்ணலையேன்னு நினச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மைக் அவங்க பண்ணிடுங்க மைக். தேங்க்யூ சார். ஸோ எஸ், அடுத்தபடியாக நாசிர் சார், கிரோஸ் அப்படின்ற கேரக்டர். ஆக்சுவலி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், நியூ அடிஷன் டு த லைன் கிங் ஃபேமிலி. அண்ட் நாசிர் சார் வந்து டப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஐ டோன்ட் திங்க் ஹி நீட்ஸ் அன் இன்ட்ரடக்ஷன்.
எவ்ரி கேரக்டர் தட் ஹீ ஸ்பீக்ஸ் அதில் வந்து ஒரு ரொம்ப கணீர்னான குரலாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப மென்மையாக பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக அதை சட்டிலாக கேரி பண்ணுற ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிலீவ் தேர் வாஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹிட் ஃபில்ம். நிறைய படங்கள் பேசியிருக்காங்க, பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் ஒரு மார்க் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சார், யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் முஃபாசா? ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை, ஊடக நண்பர்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும். தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் வாட், அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும். தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும். ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர். ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு மிக்கி மவுஸ்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க. இப்போ லயன் கிங்கில் வந்து முடியல, இப்போ வந்திருக்கு. ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான். ஆரூர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு. ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் when I got this. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ்பர்கோட படம், அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன். பட் ஆனால் இதில் வந்து ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா. அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது. அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தேர் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ். விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா. ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்குது. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். நான் குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் குரங்குல இருந்தால் மனிதன் பிறந்தான், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல்வனுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். அதை பற்றி நிறைய பேசியிருப்பேன். நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு 60-70 பக்கங்கள் வந்து நான் முடிச்சிட்டேன். பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சிட்டேன். அப்போ தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது 2D. இப்போது இது 3D எல்லாம் கிடையாது. 2Dயில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறந்து போகுது அந்த ஸ்டாம்பீடில். அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும். எனக்கு அழுகையாக வருது. நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் பண்ண. நான் பக்கத்தில் இப்படி ஓரக்கண்ணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளும் அழுகுறான், எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான். நான் எழுதின 70 பக்கங்களை அப்படியே கிழிச்சு போட்டேன். நான் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தியரிட்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை, உண்மையாகவே பெருமை. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன். அதில் எல்லா இடத்துலையும் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு க்ரக்ஸ் வேணும். தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம். நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு, நன்றி விவேக், whoever were part of making this. Thank you my colleagues. Thank you குரங்கு.
தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் தேங்க்யூ லாட்.